தமிழகத்தில் கட்டுமான பொருட்களின் விலை திடீர் உயர்வால் வீடு கட்டுவோர் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. கட்டுமானத்திற்கான மூலப்பொருட்களின் விலை உயர்வால் சிமெண்ட் விலையும் உயர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் சொந்த வீடு கட்ட கனவு காணும் நடுத்தர மக்களுக்கு பேரிடியாக அத்தியாவசிய கட்டுமான பொருட்களான ஜல்லி, சாண்ட் மற்றும் சாண்ட் ஆகியவற்றின் விலை திடீரென கணிசமாக உயர்ந்துள்ளது. இந்த திடீர் விலை ஏற்றம் தங்களின் மாதாந்திர பட்ஜெட்டை தலைகீழாக மாற்றிவிடும் என வீடு கட்டுவோரும் கட்டுமான நிறுவனங்களும் பெரும் கவலையடைந்துள்ளனர். கட்டுமான பணிகளுக்கு மிக முக்கிய தேவையான 3 பொருட்களின் விலையும் யூனிட்டுக்கு தலா ரூபாய் 500 வரை அதிரடியாக உயர்ந்துள்ளது. ரூபாய் 3300க்கு விற்கப்பட்ட ஒரு யூனிட் ஜல்லி ரூபாய் 500 உயர்ந்து ரூபாய் 3800க்கும், ரூபாய் 4000 விற்கப்பட்ட ஒரு யூனிட் சாண்ட் ரூபாய் 500 உயர்ந்து ரூபாய் 4500க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ரூபாய் 5000க்கு விற்கப்பட்ட ஒரு யூனிட் சாண்ட் ரூபாய் 500 உயர்ந்து ரூபாய் 5500க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஜல்லி மற்றும் மணல் விலை ஏற்றம் மட்டுமல்லாமல் இவற்றை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்களின் விலையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக வரும் நாட்களில் சிமெண்ட் உள்ளிட்ட இதர கட்டுமான பொருட்களின் விலையும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக துறை சார்ந்த வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். பின்னடைவில் கட்டுமானத்துறை ஏற்கனவே பல்வேறு காரணங்களால் கட்டுமானத்துறை மந்த நிலையை சந்தித்து வரும் சூழலில் இந்த திடீர் விலை உயர்வு பெரும் சுமையாக மாறியுள்ளது. அடித்தள பணிகள் மற்றும் பூச்சு பணிகளுக்கான செலவு பல மடங்கு அதிகரிக்கும் என்பதால் நடுத்தர மக்களின் சொந்த வீட்டு கனவு தள்ளிப்போகும் சூழல் உருவாகியுள்ளது. எனவே இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்தவும், கட்டுமான பொருட்கள் தங்கு தடையின்றி நியாயமான விலையில் கிடைக்கவும் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னதாக கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கூறியிருப்பதாவது: மணல் சாண்ட் தட்டுப்பாடு என்ற பொய்யான தகவல் பரப்பப்படுகிறது. மாநில அளவில் குவாரிகளை ஆய்வு செய்து வருகிறோம். விதிமீறல் குறித்த ஆய்வுக்கு பின் தீர்வு காணப்படும். கிரானைட் குவாரிகள் திறப்பது தொடர்பாக பகுப்பாய்வு செய்து வருகிறோம். மதுரை உட்பட தமிழகத்தில் பல இடங்களில் கனிம வள கொள்ளை நடந்துள்ளது குறித்த ஆய்வு நடத்தியுள்ளோம். குவாரி ஊழல் தொடர்பான அறிக்கைக்காக காத்திருக்கிறேன். எல்லா குவாரிகளிலும் ஆய்வு நடக்கும் என தெரிவித்திருந்தார்.